ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். டிவிக்கு விஜயுடைய காரை மறித்து அஜித்தா செஞ்சது கரெக்டா? மக்கள் இதை எப்படி பார்க்கணும்? அங்கே என்ன நடந்தது? வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அங்கே என்ன நடந்ததுன்னா, இது எல்லா கட்சியிலையுமே நடக்கிற ஒரு சாதாரண ஒரு விஷயந்தான். இது அவங்களுக்கு அஜிதா அப்படின்றவங்க ஒரு பெண் உறுப்பினராக இருக்காங்க டிவிகேல. அவங்க தூத்துக்குடியில் தூத்துக்குடி டிவிகேன்னு போட்டாலே அவங்க வர்றாங்க சோஷியல் மீடியாவில். அந்த அளவுக்கு சோஷியல் மீடியாவில் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணின்னு இருக்காங்க, நிறைய பேர் கட்சியில் சேர்த்துன்னு இருக்காங்க. ஸோ டிவிகேக்காக கஷ்டப்பட்டு வேலை செய்கிறவங்களில் அவங்களும் ஒரு ஆள். அவங்க உறுப்பினர். அவங்க எனக்கு இந்த பதவி வேணும் அப்படின்ட்டு அந்த கட்சி தலைவர்கிட்ட கேட்டிருக்காங்க. அது நேரடியாக போயிட்டு அவங்க கேட்காம, இல்லை நேரடியாக அவங்கள கேட்க அனுமதி கொடுக்காததுனால இந்த மாதிரி பண்ணாங்களா அப்படின்ட்டு அது பின்புலத்தில் அவங்கள கேட்டால் தான் தெரியும். நான் சொல்லும் போதே தெரிஞ்சிருக்கேன் உங்களுக்கு. இது எல்லா கட்சிங்களுக்குள்ளவும் உள்ள கூட்டணிக்குள்ளவும் எங்களுக்கு இந்த பதவி கொடுங்க, எனக்கு இந்த பதவி வேணும், நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் அப்படின்ட்டு சொல்லி கேட்குற ஒரு உரிமை தான். எல்லா பதவிகளுக்கும் எல்லா உறுப்பினருக்கும் அந்த உரிமை இருக்குது. அந்த மாதிரி தான் அவங்களும் கேட்டிருக்காங்க. இது சுமூகமாக நேரடியாக போயிட்டு மீட் பண்ணி தலைவரோ சரி, கீழே இருக்கிற செயலாளர்களோ சரி, யார் என்ன ஒருத்தரை போயிட்டு மீட் பண்ணி பேசியிருந்தா சுமூகமாக முடிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் இது இந்த அளவுக்கு இப்போ ஒரு பெரிய பிரச்சனையா? அதுவும் இது அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனையும் கிடையாது. இது நம்ம நியூஸ் சேனல்ஸ், மீடியா எல்லாமே இதை அப்படியே ஹைப் ஏற்றி இந்த அளவுக்கு வளர விட்டாங்க. இந்த விஷயத்தில் அஜிதா செஞ்சது கரெக்டாக இல்லையான்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எடுத்த ஸ்டாண்டு தப்புங்க. ஆனால் அவங்க கேட்குற கேள்வி கரெக்டு. இது அவங்களுக்கு பாசிட்டிவாக சொல்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அஜிதாவுக்கு அவங்க ஒரு உறுப்பினராக இருக்காங்க, அவங்களுக்கு கேட்குறதுக்கு உரிமை இருக்குது, அது அவங்களுக்கு அந்த உரிமை இருக்குன்ற மாதிரி அவங்க அந்த மேலிடத்தை கவனம் ஈர்க்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணால் தான் நம்ம இஷ்யூ அவங்களுக்கு, நம்ம பிரச்சனை அவங்களுக்கு போய் சேரும் சீக்கிரமாக அப்படின்றதுனால அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்கள மன்னிச்சிடலாம், அவங்க தெரியாமல் பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி தான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க சொல்கிறாங்க. அந்த மாதிரி அஜிதாவை எதிர்க்கிறவங்க, அந்த பொண்ணு பண்ணது தப்புப்பா, பொது இடத்துல அந்த மாதிரி பண்ணக்கூடாது, அவங்க ஒரு கட்சியில் இருக்காங்க, அவங்க தலைவர் உயிருக்கு ஆபத்து ஆகிற மாதிரியான சூழ்நிலையை கிரியேட் பண்ணக்கூடாது, இது நேராக ஆஃபீஸில் போயிட்டு உட்காந்து பேசுகிற விஷயம், ரோட்டில் பேசுகிற விஷயம் இல்லை, அந்த மாதிரி எதிர்த்தும் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க என்ன குழந்தையா, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதா, இந்த அளவுக்கு இருக்காங்கல்ல, வளர்ந்து வந்திருக்காங்கல்ல, ஸோ எல்லாமே மெச்சூரிட்டியாக கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்கணும், இது தப்பாக ஹேண்டில் பண்ணுறாங்க இந்த சுச்சுவேஷனை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சுன்னு வர்றாங்க. இவ்வளோ பெரிய விஷயம் நடக்குது, சின்ன விஷயம் தான் இருந்தாலும் சோஷியல் மீடியா ஃபுல்லாக அங்கே போயிட்டு நியூஸ் சேனல் எல்லாம் காலையிலேருந்து வெயிட் பண்ணிவிட்டு இந்த மாதிரிலாம் போர்ட்ரேட் பண்ணிட்டு வெறும் ஹைப் ஏற்றிட்டு இருக்காங்களே. இதுக்கு டிவிகே சைட்லேருந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவிகே சைட்லேருந்து உண்மையிலேயே சொல்லணும், அவங்க நல்லாவே ஒரு காமாக ஹேண்டில் பண்ணாங்க இந்த விஷயத்த. அதாவது பெருசாக வயலன்ஸ் எதுவும் பண்ணாமல். இதில் சில பேர் சொல்கிறாங்க, அவங்க காரை மறிக்கும் போது நிற்காமல் போனாங்க, பொறுமையாக அந்த பவுன்சர்ஸை வச்சு விலக்கி விட்டு போனாங்க, அதுவே பெரிய வயலன்ஸ்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த டைமில் அவர் வெளியில் பேசினா பெரிய இஷ்யூ ஆகும் அப்படின்றதுனால அவங்க ஒதுங்கி போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் திரும்ப கண்டிப்பாக கூப்பிட்டு பேசியிருப்பாங்க. ஸோ அவங்க ஒரு காமாக அந்த லீடர்ஸை வச்சு அழகாக சுமூகமாக அந்த பிரச்சனையை முடிச்சிருக்காங்க, பெருசாக எதுவும் இல்லாமல். அந்த விஷயத்தில் நிறைய பேர் விஜயை பாராட்டுறாங்க. பரவாயில்லப்பா, இந்த மாதிரி இஷ்யூலாம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறாரு, இவ்வளோ பக்குவமாக பண்ணுறாரு அப்படின்ட்டு. மக்களாக இருக்கிற நாம் இதை பார்த்து என்ன கற்றுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இதை மாதிரி செய்யக்கூடாது அப்படின்றத தான் நம்ம கற்றுக்கணும். அவங்க தேர்ந்தெடுத்த வழி ரொம்பவே தப்பானது. அவங்களுடைய உரிமை, அவங்க கேட்குறதுல நியாயம் இருந்தாலும், இல்லை யாருன்னா சொல்லி கேட்குறாங்களோ, அவங்க அந்த கேள்வியில் எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்களுக்கு கேட்க வேண்டிய கேள்வி தான் அது. இருந்தாலும் அவங்க போன வழி தேர்ந்தெடுத்த பாதை தப்பான வழி. நம்ம உரிமையை நம்ம தாங்க கேட்கணும், அப்போ தான் நமக்கு நம்ம உரிமை கிடைக்கும். ஆனால் அது சரியான வழியில் கேட்கணும், இந்த மாதிரி ஒரு தவறான வழியில் கேட்கக்கூடாது. அது பெரிய பிரச்சனையாக தான் போய் முடியும். இந்த நியூஸ் சேனல்ஸ்லாம் ஏன் ஃபுல் டே அங்கே கவரேஜ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு பப்ளிக் ரோடில் நடக்குது அந்த இன்சிடென்ட்டு. அங்கே நிறைய கவரேஜ், வீடியோ கவரேஜ் ஈஸியாக எடுக்க முடியும். ஸோ இவங்களுக்கு சும்மாவே இப்போ டிவிக்கு மேலே ஒரு மாதிரி ஒரு கண்ணை வச்சுன்னு தானே இருக்காங்க, நெகட்டிவாக போர்ட்ரேட் பண்ணணுன்ட்டு நிறைய பேர். இந்த விஷயம் கிடைச்சதும் லட்டு கொடுத்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு மிக்சடாக, அதாவது கொஞ்சம் ஹைப் ஏற்றி விட்டு அவர் மேலே நெகட்டிவாக எதனா ஒரு போர்ட்ரேட் பண்ணலாமே அப்படின்றதுக்காகவே நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிளே நம்ம கலைஞர் டிவி தாங்க. அவங்க இது வரைக்கும் நம்ம விஜயுடைய பனையூர் ஆஃபீஸ்க்கு போகவே இல்லையா. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போயிருக்காங்க 2-3 யூனிட்டோட சேர்ந்து. அது ஏன் அப்படின்னாக்கா, இந்த மாதிரி நடக்கும், அவங்க அப்படி முன்னாடியே தெரிஞ்சு வந்துட்டாங்களா, இல்லை என்ன எப்படி அப்படின்ட்டு தெரியல. இதனாலே பேக்ரவுண்ட்லேயும் எதனா சரி இருக்குமோ அப்படின்ட்டு சில பேர் சொல்கிறாங்க. இதனால தான் நம்ம அஜித்தா பேக்ரவுண்டில் டிஎம்கே இருக்காங்க அப்படின்னும் சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இதெல்லாம் ஃபுல்லாக அரசியல், இது பேக்ரவுண்டில் அரசியல் இருக்கோ இல்லையோ, ஆனால் இந்த மாதிரி பப்ளிக்காக நடந்தாக்கா வீடியோ கவரேஜ் எடுப்பாங்க, நிறையா நியூஸில் போடுவாங்க தான். அதுக்குன்னுட்டு வீடியோ எடுக்கலாம், நியூஸ் போடலாம். எவ்வளோ பெரிய இஷ்யூவாக இருந்தாலும் அந்த நியூஸில் எவ்வளோ பெரிய இஷ்யூன்னு இல்லை, இந்த உயிர் சேதம் இல்லாத வரைக்கும் இருக்கிற இஷ்யூ எல்லாமே
30 நிமிஷம் இல்லை 1 ஹவர் இல்லை மிஞ்சி போனால் 3 மணி நேரம் 4 மணி நேரம் போடலாம். அதுக்கு மேலேயும் கண்டினியூஸாக 24 ஹவர்ஸும் இது லைவில் போடணும், இது ஹைலைட்டில் பண்ணணும், பிரேக்கிங் நியூஸாகவே வச்சுன்னு இருக்கணும் 24 ஹவர்ஸும் இதை அப்படின்ற அளவுக்கு ஒரு நியூஸான்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு பெரிய நியூஸ்லாம் இல்லை. இது வந்து தேவையில்லாமல் ஒரு ஹைப்பை க்ரியேட் பண்ணிட்டுருக்காங்க இந்த சோஷியல் மீடியாவில் நியூஸ் சேனல்ஸ் எல்லாமே. இது வந்து ஒரு பார்ட்டிக்குள்ளே இருக்கிற பிரச்சனை. இது லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை இல்லை, பப்ளிக் வந்து டேஞ்சராக இருக்குது அப்படின்ற மாதிரி பிரச்சனை இல்லை ஸ்டேட் லெவல் கிரிட்டிசிஸ் இல்லை, எதுவுமே இல்லை. இதை வந்து ஃபுல் டே லூப்பில் ஏன் போடணும்? இதுதான் மக்களுக்கான கேள்வி. இது வந்து நியூஸ் சேனல் தயவுசெய்து இப்படி பண்ணாதீங்க. இது ரொம்பவே தப்பான விஷயம், தவறான செயல். இதுக்கப்புறம் நியூஸ் எல்லாம் யாரும் பார்த்து நம்ப மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாக்கா ஒன்றுமே இல்லாத விஷயத்த ஒரு பெரிய பூகம்பம் மாதிரி எதுக்கு கொளுத்தி போடுறீங்க? ஸோ இது வந்து ஒரு சின்ன விஷயங்க. இதை வந்து ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ட்ராமா மாதிரி காட்டுறாங்க. இந்த டிஆர்பிக்காக இந்த நியூஸ் சேனல்ஸ்லாம் இப்படி பண்ணுறது ரொம்பவே தப்புங்க. அவங்களுடைய எத்திக்ஸ் வந்து எங்கே போச்சுன்னே தெரியல. ஸோ அதாங்க ஃபைனலாக என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து அவங்க பார்ட்டிக்குள்ளே இன்டர்னல் எரர் மாதிரி தான். ஒரு சின்னதாக ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்குது, அதை வந்து பெருசாக காட்டி இப்போ அந்த அஜிதா வந்து சூசைட்க்கு ட்ரை பண்ணுறாங்கன்ட்டு கொளுத்தி போட்டுனே இருக்காங்க, ஹைப் ஏற்றிக்கிட்டே இருக்காங்க. இதில் எது உண்மை எது பொய்னும் தெரிய மாட்டேங்குது. அந்த இஷ்யூ நடந்து சுமூகமாக போய் 2 நாள் கழிச்சு இப்போ அவங்க சூசைட் அட்டன் பண்ணுறன்றாங்க. ஸோ என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னே தெரிலங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் எப்பத்துலேருந்து இந்த மாதிரி நிறைய பிரச்சனை நடக்க ஆரம்பிக்குது விஜய் சைட்லேருந்து அப்படின்ட்டு. அவர் எப்போ அரசியலுக்கு வரேன்னு சொன்னாரோ அப்பத்துலேருந்து பிரச்சனை தான். மக்களாகிய நீங்களே யோசிச்சு பாருங்கள். ரஜினி அரசியலுக்கு வரேன்னு சொன்னதுக்கு அப்புறமேட்டுக்கு டிஎம்கே சைட்லேருந்து எப்படி பேசுனாங்க, அவர் அரசியல் வரலன்னு சொன்னதுக்கப்புறம் அவர்கிட்ட இப்போ எப்படி கொஞ்சம் கொலாவறாங்க. ஸோ விஜய் அரசியல் வராதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்தாங்க, இப்போ எப்படி இருக்காங்க எல்லாம் நீங்களே பார்த்துருப்பீங்க. பார்க்கலன்னா போயிட்டு பாருங்கள். இப்போ வந்து இந்த காலகட்டத்திலலாம் யாரையும் நம்ப முடியாதுங்க. நியூஸ் மீடியாலாம் இப்போது ஜேர்னலிசம் மாதிரியே இல்லை. இவங்கெல்லாம் ஜேர்னலிஸ்ட்டுன்னு சொல்லக்கூடாது. இவங்க எல்லாம் ஃபுல்லாக டிஆர்பி ஃபேக்ட்ரி மாதிரி பிக் பாஸ் மாதிரி செயல்பட்டுன்னு இருக்காங்க. டிஆர்பிக்காக என்ன வேணால் என்ன ஹைப் வேணால் ஏற்றலான்ற மாதிரி. விஜய் பேரை சொன்னால் பிரேக்கிங் நியூஸில் அப்படியே கிளிக் ஆகும், எல்லாருமே கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. அந்த டிஆர்பிக்காக இவங்க வேலை செய்கிறாங்க. இது வந்து சோஷியல் மீடியாவுக்குள்ளே வந்துட்டாங்கல்ல, அவங்களுமே இப்போது ஃபுல்லாகவே இன்கம் இதிலேருந்து தான் இருப்பாங்க போல். ஸோ நியூஸு அந்த டிவி சேனல்ஸ்லேருந்து என்ன வருது அப்படின்ட்டு தெரியல. ஆக மொத்தம் அவங்க வந்து ஜேர்னலிசமே கிடையாதுங்க இப்போ பண்ணுறது. இதுக்கு முன்னாடி ஒரு காலத்தில் ஜேர்னலிசம்னா என்ன அப்படின்ட்டு ஒரு பார்வை இருக்கும். எப்படி பண்ணுறாங்கப்பா, பரவாயில்லப்பா, இந்த அளவுக்கு பண்ணுறாங்களே ரிசர்ச் பண்ணி அப்படின்ட்டு R&D பண்ணி பண்ணுறாங்க, இதுதான்ப்பா ஜேர்னலிசம் அப்படின்ட்டு இருக்கும். ஆனால் இப்போ இந்த காலகட்டத்திலலாம் ஜேர்னலிசமே இல்லைங்க, எல்லாம் டிஆர்பியாக மாறிடுச்சு, கண்டென்ட்டாக மாறிடுச்சு. ஸோ நீங்கள் பார்த்து இருக்கணும் இதுக்கப்புறம் மக்கள் எல்லாருமே. மக்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக போகிற அளவுக்கு பெரிய பிரச்சனையா இல்லை நார்மல் பிரச்சனை தானா அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு நார்மல் இன்டர்னல் எரர், அவங்க பார்ட்டிக்குள்ளே இருக்கிற சின்ன பிரச்சனை தான். இது பேசி சரி பண்ணால் ஈஸியாக முடிஞ்சிடும். அதை விட்டு இந்த மாதிரி ஒரு அட்டென்ஷன் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அஜித்தான்றவங்க வந்து இந்த மாதிரி ரோட்டில் காரை மறிச்சு அது வந்து ஒரு பிக் டாப்பிக்காக ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ட்ராமாவே பண்ணிட்டாங்க. இது வந்து தேவையில்லாத ஒரு ட்ராமா. இது வந்து போடாமல் இருந்திருக்கலாம், நல்லா இருந்திருக்கும்.